அனைவருக்கும் வணக்கம். சத்ராவிலேருந்து ஹரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்கர் செக்கர் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்கர் செக்கர் கான்செப்டுக்கு என்னென்ன தேவைகள், அடுத்ததாக மேக்கர் செக்கர் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வவுச்சர் அடிக்கிறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது CUIDயை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிட்டு கான்ஃபிகரேஷன் போய்க்கோங்க. கான்ஃபிகரேஷனில் யூசர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு மேக்கர் செக்கர் கான்செப்ட் வரதுக்கு முன்னாடியே எதுவும் நம்ம சொசைட்டிஸில் உள்ள எம்ப்ளாயீஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் பதிவு பண்ணியிருந்தோம்னா இதில் காமிக்கும். இப்போது நான் இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார்னு ஒரு கிளர்க்கை ஆட் பண்ணியிருக்கேன், பாக்கியராஜ்னு ஒரு அட்டெண்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு யூசர் நான் ஆட் பண்ணணும். அப்போது அந்த ரைட்டில் இருக்கிற ப்ளஸ் மார்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி கோடு நான் ஒரு 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே 1 2 கொடுத்துட்டேன். இப்போது நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயியோட நேம் ஆஸ் பர் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. இதில் ஃபேக் டீட்டெயில்ஸோ தப்பான விவரங்களோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். ரெக்கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. இப்போது இந்த ஆனந்தின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட ஃபாதர் நேம் என்னன்றதை கொடுத்துக்கிறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா ஜெண்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன டெசிக்னேஷன், அவங்க சேல்ஸ்மேன். ஸோ அதனால் சேல்ஸ்மேன் குடோன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன குவாலிஃபிகேஷன்றதை அதில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதையும் கொடுங்க. அடுத்தது ஜாயினிங் டேட்டு, அதுவும் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஃபேக் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம். ஃபோன் நம்பர் என்னமோ அந்த ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அட்ரஸ்ஸு, அடுத்தது வில்லேஜு, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி டைப் பெர்மனண்ட்டு, ஸ்டேட்டஸ் இன் சர்வீஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேக்கர் செக்கர் கான்செப்ட் வரதுக்கு முன்னாடியே எம்ப்ளாயி கோட் நம்பர் 1 சுரேஷ்குமார்னு இருக்குல்ல, அவங்க எம்ப்ளாயி கோட் 2 அதாவது பாக்கியராஜ், இவங்களுக்கெல்லாம் நான் யூசர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் தனி லாகின் கொடுத்து அந்த ஐடி மூலமாக அந்த சொசைட்டியில் வவுச்சர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேக்கர் செக்கர் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே புதுசாக நம்ம யூசர் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு லாகின் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது லாகின் நம்ம க்ரியேட் பண்ணி அந்தந்த ஸ்டாஃபுக்கு கொடுத்தா தான் நம்மளால் வவுச்சர் பண்ண முடியும். இப்போது அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனுக்கு போய்க்கோங்க. யூசர் மேனேஜ்மெண்ட்டில் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோட் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு ஒரு யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு அது பரவாயில்ல, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது எந்த எம்ப்ளாயிக்கு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போது எம்ப்ளாயி கோடு நான் இப்போ 3 ஆனந்தின்றவங்களுக்கு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அவங்க எப்படி யூசர் நேம் கேட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அதில் யூசர் நேமில் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு அவங்க சொன்ன பாஸ்வேர்டை நான் இதில் செட் பண்ணி கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் நம்ம அவங்க என்ன அந்த பாஸ்வேர்ட் கேட்டாங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யூசர் ரோலில் சேல்ஸ்மேன் கொடுத்துருக்கேன், ஏன்னா அவங்க சேல்ஸ்மேன். அடுத்தது செக்யூரிட்டி கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறோம். மேண்டட்ரி ஃபீல்ட்ஸ் மார்க் பண்ணலன்னு சொல்லுது. பிரான்ச் H1 கொடுத்துக்கிறேன். H1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இன் கேஸ் பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அது எந்த பிரான்ச்சோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னே யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் நம்மளுக்கு. ஓகே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது CUIDயை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிக்கிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஐடியை லாகின் பண்ணுறோம். இப்போது அந்த யூசர் நேம் நான் கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன், என்ன டேட்டு லாகின் டேட்டு அப்படின்றத கொடுத்துக்கிறேன், கேப்சா கொடுத்துக்கிறேன். கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா
டேஷ்போர்டை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டும் பிடிஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து பிடிஎஸ் சேல்ஸ்மேன். ஸோ அதனால் பிடிஎஸ் சேல்ஸு பர்ச்சேஸ் மட்டும்தான் இவங்களால் இப்போ போட முடியும். இந்த ஐடியில் அது மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஐடியை லாக் அவுட் பண்ணிக்கிட்டு சிஇஓ ஐடியை லாகின் பண்ணணும். எதுக்கு சிஇஓ ஐடியை லாகின் பண்ணுறோம்னா அந்த கடைக்கு சேல்ஸ்மேனை அசைன் பண்ணணும். ஸோ அந்த லாகின் டேட்டில் நான் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் போகிறேன். அடுத்ததாக கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு பிடிஎஸில் ஷாப் மாஸ்டர் கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பிடிஎஸ் ஷாப்புக்கு செலக்ட் ஆக்டிவிட்டியில் போயிட்டு நான் வந்துட்டு அசைன் சேல்ஸ்மேன் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு இப்போ இந்த ஆனந்தின் ஐடி க்ரியேட் பண்ண நான் அவங்கள கொடுக்குறேன். அவங்களோட ஃபோன் நம்பரை நான் இதில் கொடுத்துக்கிறேன். அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போது அடுத்த பிடிஎஸ் ஷாப்புக்கு யாரை சேல்ஸ்மேன் அப்படின்றத அசைன் பண்ணுறேன். அடுத்தது பாக்கியராஜ், அதாவது ராஜ்னு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவரோட ஐடியை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அவரோட ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டு ஃபைனலாக லாக் அவுட் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சுரேஷ்ன்றவர் கிளர்க்கு அவரோட ஐடியை நம்ம லாகின் பண்ணுறோம். கிளர்க்கோட ஐடியை வந்து நம்ம லாகின் பண்ணி பார்க்கும்போது இதில் டேஷ்போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பு, லோன்ஸு, த்ரிஃப்ட் டெபாசிட்ஸு, சேவிங்ஸு, டேர்ம் டெபாசிட்டு, லாக்கர்ஸு, மர்ச்சன்டைஸு, அடுத்தது எஃப்ஏஸு எல்லா மாடலுமே நம்மளுக்கு இதில் இருக்கும். ஸோ மெம்பருக்கு தேவையான லோன் ட்ரான்சாக்ஷன்ஸு, மெம்பர் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் டெபாசிட்டு, சேவிங் வித்ட்ரால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லோன் டிஸ்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லோன் கலெக்ஷன் போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த கிளர்க்கோட ஐடியில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். மெர்ச்சன்டைஸ், அதாவது உரம் சேல்ஸ், உரம் பர்ச்சேஸு, இதுவும் இதில் தான் பண்ணணும். நம்ம இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வர சந்தேகங்களை பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ரிப்ளை கொடுக்குறோம்.